हरिबोल दंडवत प्रणाम. நான் நரோத்தம தாஸ் டாக்கூர்கே ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் நம்ம உள்ளே ஆத்மீக அனுபவங்கள் நம்ம இதயத்தில் வரணும்னு சொன்னால் நம்ம வெளியில் எப்படிப்பட்ட வைராகிய காட்டணும், அந்த விஷயத்தில் இன்றைக்கி கடைசியாக ஸ்லோகம். सखी गण चारी पासे सेवा कोरी अभिलाषे से सेवा परम सुख धरे ए मन तनु मोर ए रसे सदा भुर नरोत्तम सदाई बिहरे. எப்போவுமே ராதா கிருஷ்ணருக்கு சுற்றி நிறைய சखी மஞ்சரிகள் இருப்பான். எல்லாருமே சேவை ஆசை வச்சு இருக்கான். யாருக்கு சேவை கிடைக்குது, அவங்கள ரொம்ப ஆனந்தமாக சேவை பண்ணிட்டு இருக்கான். இப்போது நான் நரோத்தமாக சொல்லிகிட்ருக்கேன். நான் கூட மனசில் எனக்கு ஒரு நினச்சிட்டு ஒரு மஞ்சரி போல எப்போவுமே இந்த ரசத்தில் இருப்பேன். எப்போவுமே ராதா கிருஷ்ணர் எங்கே லீலை பண்ணிகிட்ருக்காரு, அங்கே சखी மஞ்சரிகள் கூட சுற்றிட்டு இருப்பேன். பக்தி சேவைக்கு ஆனந்தம், பக்தி சேவை எப்படி பண்ணணும், தனியாக பண்ணுறது விஷயம் கிடையாது. தனி கிருஷ்ணர்கிட்ட போயிடுவேன், ராதைக்கிட்ட போயிடுவேன், அப்படி இல்லை. அங்கே முன்னாடியே நிறைய சखीகள் இருக்கான். அவங்களும் சேவைக்கு காத்திருக்கான். யாருக்கு சேவை கிடைக்கிது, ஆனந்தமாக பண்ணிகிட்ருக்கான். நம்ம கூட அதே போல பொறுமை பணியை வச்சு அங்கே சேவிக்கணும். அந்த ஆசைகள் இங்கே கூட இருக்கணும். இங்கே முடிஞ்சால் 2, 3, 4 ஒரு நம்ம போலே பாவம் உள்ள பக்தர் கூட சேர்ந்து மானசிகமாக எப்போவுமே நமக்கு ஒரு நான் எப்படிப்பட்ட மஞ்சரி சखिயாக இருப்பேன்னு நினச்சி இதே ரசத்தில் இருக்கணும். உள்ளே வெளியில் நம்ம என்ன கடுமைகள் இருக்க பண்ணணும். கிருஷ்ணனே ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கான், यद्यपि निर्मल राधार सत प्रेम दर्पण तथापि स्वच्छता तार बाड़े क्षण क्षण आमार माधुर्य नाही बढ़ाइते अवकाशे दर्पण रागे नव नव रूपे भासे मन माधुर्य राधा प्रेम दोहे होई कोरी क्षणे क्षणे बढ़ाए दोहे क्यों नाही हारी. எப்படி இருக்கார் ராதா கிருஷ்ணர்? கிருஷ்ணர் தன் வாயிலே சொல்லிட்டு இருக்கான், ராதாகி பிரேமம் ஒரு கண்ணாடி போல இருக்குது. எப்படிப்பட்ட கண்ணாடி, அதோட துள்ளி கூட எந்த கூட அழுக்கு கிடையாது. அவ்வளோ அழகான கண்ணாடி. அதுக்கு நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது அதுக்கு என்ன வெளிச்சம் சொல்லுவோம், அதுக்கு கிளாரிட்டி சொல்லுவான் இங்கிலீஷில். அது ஒரு க்ஷணம் கூடிட்டு இருக்கு. இங்கே நான் ஒரு கண்ணாடி இருந்தால் அதில் தூசு, இதில் ஒன்று கிடையாது. திருப்பி நமக்கு இனி நல்ல முறையாக பார்க்க முடியும். அப்படி ஆகிட்டு இருக்கு ஒரு க்ஷணத்தில். தன் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் கிருஷ்ணன், எனக்கு இனிப்பு எல்லாமே இல்லை, அவ்வளோ இனிப்பு நான். அது இந்த கண்ணாடி முன்னாடி வரும்போது புது உருவம் எடுத்துகிட்டு இருக்கு, புது லீலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இனிப்பு ராதாகி அனுப்பு. 2ல போட்டி நடக்குது. 2 ஒரு க்ஷணம் கூடிட்டு இருக்கு. 2 தோல்வி ஆக தயார் கிடையாது. கிருஷ்ணனுக்கு இனிப்பு, ராதாகி அனுப்பு. நம்ம ராதாகி தாசி ஆகணும். நம்மக்கிட்ட அந்த அனுபவம் இருக்கணும். அப்படியே போக முடியாது ராதா கிட்ட. பிரேமம் இப்போ ராதாகிருஷ்ண லீலை பண்ணும்போது நிறைய சखिகள் மஞ்சரிகள் கூட இருக்கான். சखिகள் இருக்கான், நித்திய சखी இருக்கான், பிராண சखी இருக்கான், பிரிய சखी இருக்கான், பரமபிரேஷ்ட சखी இருக்கான்.
நிறைய பேர் இருக்கான். பட் மஞ்சரிகளுக்கு ஒரு விசேஷமான இடம் கிடச்சிருக்கு. மஞ்சரிகளை தனியாக கிருஷ்ணர்கிட்ட போக விரும்பலை. அவங்க ராதைக்கு தாமரை பாதத்தில் சேவை பண்ணணும். மஞ்சரி சொன்னால் அமிர்தத்துக்கு கடல் போல இருக்கான். கனவுல கூட கிருஷ்ணன் கூட சுகம் அனுபவிக்கணும் நினைக்க மாட்டான். கிருஷ்ணன் அவருக்கு தன் பக்கம் இழுத்த முயற்சி பண்ணும்போது அவர் வேண்டாம் வேண்டாம், நம்ம உயிர் நமக்கு ஆத்மாவும் ராதை. இப்போ ராதா அங்கே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். யார் சிரிச்சிட்டு இருக்கான்? இந்த கிங்கரி மஞ்சரி என் மேலே எவ்வளோ பாவனிஷ்டா, எவ்வளோ உறுதி வச்சிருக்கான், பாவத்தின் உறுதி. அந்த அவங்களுக்கு உள்ள பாவம் பார்க்கும்போது அவங்களுக்கு ராதா கிருஷ்ணர் தனியே இருக்கும்போது கூட அவங்களுக்கு சேவை கிடைக்கிறது. வேறு சகிகளுக்கு கூட அந்த சேவை கிடையாது. ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பாத் பிரஜவிலாச ஸ்தவத்தில் எழுதிட்டுருக்காரு, நான் ராதைಗೆ தாசிகள் மஞ்சரிகளுக்கு சரணை எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் முக்கியமானவள் ரூப மஞ்சரி. அவங்கள எப்பவுமே ராதா கிருஷ்ணருக்கு வெத்தல் பாக்கு கொடுக்கறது, அவங்க பாதம் சேவை பண்ணுறது, ஜல சேவை அவங்களுக்கு குடிக்கிறது, தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு 2 பேருக்கு சேர்த்து விடுறது, இந்த மாதிரி சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ராதே தன பிராண பிரேஷ்ட சಖಿ அஷ்டசಖಿಗಳು உயிர்ಗೆ கூடுதல் அனுபவிச்சிருக்கான். அப்போ கூட இந்த மஞ்சரிகள் எவ்வளோ ராதைக்கு பிரியம் சொன்னால், ராதே இந்த மஞ்சரிகள் முன்னாடி கொஞ்சம் கூட வைக்க மாட்டான். இப்படி மஞ்சரிகள் எப்போவுமே ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். நரோத்தம தாஸ் டாக்கூர் நமக்கு சொல்லிட்டுருக்காரு, இங்கேயே மனசில் நமக்கு உருவம் நினச்சிட்டு எப்போவுமே அந்த ரசனையில் இருக்கணும். வெளியிலே நம்ம கடுமைகள், நம்ம என்ன கடுமை இருக்குது அது பண்ணுறது. இப்போ இப்படி நம்ம இருந்தால் கண்டிப்பாக வருகத்தில் ராதாகிருஷ்ணன் சேவை கிடைக்கும். நம்ம பாவம் எப்போவுமே ராதாராணிக்கு தாசி, ராதாராணிக்கு சேவை செய்கிறது, இது மறக்கக்கூடாது. ரசனை ஸ்ருங்கார ரச. ராதாகிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் கொஞ்சத்தில் லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நான் அவங்களுக்கு சேவிக்கிறேன். அந்த உணர்வு, அந்த நினைவு நம்ம மனசில் இதயத்தில் எப்பவுமே இருக்கணும். நமக்கு சொந்த சுகம் நம்ம இதெல்லாம் இடையில வந்தால் பக்தி பண்ண முடியாது. ஹரி போல் தண்டோத்னா.